கவிவண்ணம் கண்டான் தமிழன். அந்த தமிழால் என் கருத்தை உங்களிடம் சொல்ல முன் வந்திருக்கிறேன். மாண்புமிகு மாணவர்களே, மாணவிகளே, ஆசிரியர்களே, இன்றைய மொபைல் கண்காட்சியில் முதல் முறையாக அப்டேட் வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய செயலிகள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் மற்றும் கேம்ஸ் நடிக்கும் சமூக வலைத்தளங்கள், அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆ முதல் அக்கு வரை, ஏ முதல் இசட்டு வரை எல்லா கருத்துக்களையும் தொலைபேசியில் கொண்டுள்ளது இந்த சமூக வலைத்தளங்கள். இது நீங்க செயலியா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இணைய வழியாகவும் நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு செயலியும் ஏதாச்சும் ஒரு கலந்துரையாடல கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ஷன் பல புதிய நண்பர்களை நமக்கு தரும். அதே நேரம் யாருன்னு தெரியாத எதிரிகளையும் நமக்கு தரும். அளவு எதுல இருக்கோ அதுலதான் ஆபத்தும் இருக்கும். வளர்ந்து வரும் அறிவியல் முன்னேற்றங்களுக்கு கணினி, கைபேசி முக்கியம்தான். ஆனால் அதில் உள்ள சமூக வலைத்தளங்களில் நன்மை, தீமை இரண்டுமே அடங்கியுள்ளது. டெக்னாலஜி முன்னேற்றம் வளர்வதற்காக வந்தவை இந்த சமூக வலைத்தளங்கள். இன்று குற்றமும் பெருகி வருகிறது. பல்வேறு சமூக வலைத்தளங்கள் இருப்பினும் சிலவையே கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் பெரும் பயன்பாட்டை அதிகரிக்கிறது. வாங்க சிலது லிஸ்ட் போடலாம். வாட்ஸ்அப்பை முதலே பார்ப்போம். மெட்டா என்ற நிறுவனம் ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சாங்க. ஃபேஸ்புக் 1.5 லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த வாட்ஸ்அப்பை அறிமுகம் செஞ்சாங்க. இதற்கு தமிழ்ல புலனம் என்று படும். இதுல மெசேஜ் நிறைய செய்வாங்க. முதன்மையான அறிவிப்பு செயலியா இது கிடக்குது. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அதுல அழகலும் வரும், சிக்கலும் வரும். இதுல என்ன சிக்கல்னா ஒரு கட்டத்துக்கு மேல லிமிட் ஆகும். முகநூல் என்கிற ஃபேஸ்புக்கும், வலைவலி என்கிற யூடியூபும், கீச்சகம் என்கிற ட்விட்டரும், இது மூணையும் சேர்த்து சொன்னாலே கண்டென்ட் கம்மி தான். இதெல்லாம் ஒற்றுமைக்குரிய செயல்கள். ஃபேஸ்புக் மூலம் நிறைய செய்திகள், வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். அதே நேரம் பொய்யான தகவல்களும் கிடைக்கும். யூடியூப் தான் இன்னைக்கு எல்லாமே. ஃபேமிலியில எல்லாரும் வந்தாச்சு, நீ போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி குழந்தைகளுக்கான பாடல்கள், உதாரணமா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு என்ற பாடல் முதல் இளைஞர்களுக்கான பார்க்காதே பாடல் வரையும், முக்கியமா படிப்பு, சமையல், கண்டுபிடிப்பு, பயிற்சி, பொழுதுபோக்கு, இது எல்லாமே யூடியூப்ல அடங்கி கிடக்கும். கோடிக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். கேம்ஸ், பெற்றோர்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கேம்ஸ். இன்னைக்கு அதுலயும் லாகின் ஒரு ஆப்ஷன் வந்து கலந்துரையாடல் செய்ய வச்சுட்டாங்க. இப்படி இதனால என்ன ஆச்சுன்னா வீட்டுக்கு ஒரு பைத்தியம் இருக்குது. ஒவ்வொரு படத்திலையும் வில்லன் இருப்பான். நம்ம லைஃபோட வில்லன் தான் இன்ஸ்டாகிராம். தமிழில் இதற்கு படவரி என்று சொல்லுவாங்க. கொரோனாவை விட வேகமா பரவுற செயலிக்கு தான் பல பேரோட வாழ்க்கையை மாத்திருக்குன்னா ஏமாத்திருக்கு. இந்த செயலினால ஊருக்கு ஒரு பைத்தியம் சுத்திட்டு இருக்கு. காரணம் ஃபாலோ பண்ணது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு சென்னைக்காரன் கேட்பான். ட்ரெண்டுக்காக வடக்கு நண்பனை வடிய வெட்டுவதும், ட்ரெண்டுக்காக விடிய சுத்துவதும் என்று வளர்ந்து வரும் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பவர்கள் என்று அப்துல் கலாம் சொன்ன சிறுவர்கள் செஞ்ச காரியம். நாளை என்று இன்றைய மறக்காது என்றவர்கள் நேற்றைய வரலாற்றை மறந்து கிடைக்கிறார்கள். மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வருவது என்னவெனில், கத்தி என்பது காய்களையும் வெட்டும், கையையும் வெட்டும். சமூக வலைத்தளங்களில் சிக்கிக் கொள்ளாமல் ஒரு அளவோடு பயன்படுத்திக் கொள்ளுமாறு விடைபெறுகிறேன். நன்றி.